தொடர் மழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 4500 கன அடி உபரிநீர் திறக்கப்படுவதால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம். விவரங்கள் என்ன? நேற்று குமரி மாவட்டத்தில் முதல் தொடங்கிய அந்த மழை என்பது தற்போது வரையிலும் தொடர்வதால் இங்குள்ள அணைகளில் தண்ணீரின் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக பேச்சிப்பாறை மற்றும் பெரியாறு அணைகளில் வினாடிக்கு 10,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் என்பது உள்வரவு என்பதால் அந்த அணைகளில் இருந்து பேச்சிப்பாறை அணையிலிருந்து 400-500 கன அடி தண்ணீர் வினாடிக்கு உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. அதுபோல பெரிஜாணி அணையிலிருந்தும் 4000 கன அடி தண்ணீர் உபரி நீர் என்பது வெளியேற்றப்படுகிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வெளியேற்றப்பட வந்த தண்ணீரால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் மிகவும் ஆக்ரோஷமாக ஊற்றி வருகிறது. இந்த திருப்பரப்பு அருவி பகுதி என்பது வெள்ளக்காடாக தற்போது காட்சி வருகிறது. இங்குள்ள நீச்சல் குளம் உட்பட அருகில் உள்ள கல்மண்டபம் முழுவதையும் மூழ்கடித்தவாறே இந்த தண்ணீர் என்பது சென்று வருகிறது. அதுபோல தற்போது அந்த மழை என்பது நீடிப்பதால் இந்த தண்ணீர் திறப்பு என்பது அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பிலும் கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்த தாமிரபரணி, கோதையாறு மற்றும் பரளியாறு இந்த கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தவும் பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணை பகுதியை தங்கராஜ் ஆய்வு செய்த நிலையில் இந்த மக்களுக்கு கரையோர மக்களுக்கு ஏதாவது தாழ்வான பகுதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கான முழு பாதுகாப்பும் அளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது தரப்பிலும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த தற்போது அந்த மழை என்பது தொடர்வதால் இந்த அணைகளுக்கு பெரும் தண்ணீரின் அளவு குறித்து வினாடிக்கு அது குறித்து கவனித்து வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறவும் பட்டுள்ளது.